ஓம் சாந்தி 21/8/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயிரோட்டமுள்ள கலங்கரை விளக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும். கேள்வி: இன்னும் போக போக எந்த ஒரு டைரக்ஷன், எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு கிடைக்க இருக்கிறது? பதில்: இன்னும் போக போக நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகளிடம் செல்லுங்கள். அவர்கள் வைகுண்டத்தின் இளவரசராகுவதற்கான ஞானம் கொடுப்பார்கள் என்ற டைரக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கப் போகிறது. இந்த சமிகை அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும். குறிப்பாக பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சிதான் கிடைக்கும். எப்படி ஆரம்பத்தில் காட்சிகளின் பார்ட் நடந்ததோ அதுபோல் கடைசியிலும் கூட நடக்கப் போகிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார். அனைவரையும் கேட்க முடியாது, நளினி குழந்தையிடம் கேட்கிறேன். அந்த நளினி பெஞ்சி இப்போ மும்பையில் இருக்காங்க. சீனியர் மோஸ்ட் தீதியாக இருக்காங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதாவது நியமங்கள், ஈஸ்வரிய வாழ்க்கையின் மரியாதைகள், சரண்டர் சிஸ்டர்ஸ்னா எப்படி இருக்கணும், அந்த ட்ரைனிங் புக்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்காங்க. இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறாய்? பாபாவின் நினைவிலா? பாபாவின் நினைவில் மட்டும் அமர்ந்திருக்கிறாயா, அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவிருக்கிறதா? பாபாவினுடைய நினைவினால் விகர்மங்கள் விநாசமாகும். ஓகே, வேறு எதை நினைவு செய்கிறாய்? இது புத்தியினுடைய வேலை அல்லவா? ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். நல்லது. வேறு என்ன செய்ய வேண்டும்? வீட்டிற்கு சென்று அமர்ந்துவிட வேண்டுமா என்ன? விஷ்ணுவிற்கு சுயதர்ஷன சக்கரத்தை காட்டுகிறார்கள் அல்லவா? அதனுடைய அர்த்தத்தையும் பாபா இப்போது புரிய வைத்திருக்கிறார். சுயதர்ஷனம் என்றால் சுயத்தின் தரிசனம், அதாவது ஆத்மாவின் தரிசனம் என்று அர்த்தம். 84 பிறவிகளின் சக்கரமாகும். எனவே அந்த சக்கரத்தை சுற்ற வேண்டும். அதாவது வீட்டிற்கு போய் அங்கேயே அமர்ந்துருவீங்களா? அதுக்கப்புறம் கீழே சத்தியுகத்துக்கு வரணும் இல்லையா? அதனால சக்கரத்தை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல விஷ்ணுவுக்கு என்னென்ன அலங்காரங்கள் காட்டியிருக்காங்களோ அதனுடைய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும், கடைப்பிடிக்கணும். அப்போதானே கீழே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மற்றபடி மரண உலகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவி. புதிய உலகத்தை அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. அமர் என்றால் நீங்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் இறப்பதில்லை. அதாவது அங்கே நீங்க அமரர்களாகவே இருப்பீங்க, மரணமே இருக்காது அப்படின்னா மரண பயம் இருக்காது, மரணம் என்ற வார்த்தையும் இருக்காது. இங்கே இருந்திருந்தபடியே திடீரென்று மரணம் சம்பவித்து விடுகிறது, வியாதிகள் வருகிறது. அங்கே மரண பயம் இருக்காது. ஏனென்றால் அது அமரலோகமாகும். இங்கே அனைவரும் பாவம் செய்கிறார்கள். அந்த காரணத்தினால் தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். அதாவது கர்ப்பத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். பிறகு மீண்டும் பாவம் செய்வதை ஆரம்பித்து விடுகிறார்கள். இது பாவாத்மாக்களின் உலகம். இங்கே துக்கம்தான் இருக்கிறது, அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இருக்காது. எனவே ஒரு கண்ணில் சாந்தி தாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமத்தை வையுங்கள். பக்தி மார்க்கத்தில் தேவிகளை பார்த்தால் குஷியாகி விடுகிறார்கள். அதாவது தேவிகளின் காட்சி கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நல்லது. பிறகு என்ன? பிராப்தி எதுவும் இல்லை, அர்த்தமும் இல்லை.
வெறும் தீவிர பக்தி செய்தார்கள், தரிசனம் செய்தார்கள், பிறகு அதிலேயே குஷியடைந்து விடுகிறார்கள். மற்றபடி முக்தி, ஜீவன் முக்திக்கான விஷயமே இல்லை. அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். இங்கே இது ஞான மார்க்கம். இங்கே குறிப்பாக பிரம்மாவின் காட்சி கிடைக்கிறது. பிறகு ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சியும் கிடைக்கும். இந்த பிரம்மாவிடம் சென்றீர்கள் என்றால் நீங்கள் கிருஷ்ணபுரி அல்லது வைகுண்டத்திற்கு செல்லலாம் என்று யாரோ சொல்வது போல் இருக்கும். அதாவது பக்தி மார்க்கத்திலையும் காட்சிகள் கிடைக்குது, ஞான மார்க்கத்திலையும் காட்சிகள் கிடைக்குது. பக்தி மார்க்கத்துல தீவிர பக்தி செய்தாங்க அப்படின்னா அந்த தேவிகளுடைய காட்சி அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். சரி, கிடைக்குது, குஷி அடைகிறாங்க, அப்புறம் என்ன? அதனால முக்தியோ ஜீவன் முக்தி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னா இல்லை, பலனும் இல்லை, அர்த்தமும் இல்லை. ஆனா இங்கே காட்சி கிடைக்குது. இங்கே பிரம்மாவிடம் செல்லுங்கள், அப்போ நீங்க கிருஷ்ணபூரிக்கு அல்லது வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்ற காட்சியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். யாரோ சொல்ற மாதிரி இருக்கும். ஆகல இங்க பிராப்தி இருக்கு, அர்த்தமும் இருக்கு அப்படின்றார். நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஆனால் நீங்கள் நிலையாக அப்படி இருப்பதில்லை. ஆகையால் விஷ்ணுவிற்கு அலங்காரத்தை கொடுத்து விட்டார்கள். இல்லையென்றால் தேவதைகளுக்கு சங்கு போன்றவற்றின் அவசியம் என்ன இருக்கிறது? வாயின் மூலம் சொல்வதற்கு சங்கொலி என்று சொல்லப்படுகிறது. தாமரையின் ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பிராமணர்களாகிய நீங்கள் இந்த சமயத்தில் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும். 5 விகாரங்கள் என்னும் மாயையை வெல்வதற்கு அதுவே கதையாகும். நீங்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள், தேவதைகள் அல்ல. ஆனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு மாயையோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தேவதைகளுக்கு அந்த அலங்காரத்தை கொடுத்து விட்டார்கள். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் என்று பாபா வழி சொல்கிறார். ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள். ஒரு பாபா தவிர வேறு யாரும் பதித்த பாவனர் கிடையாது. பாபாவினுடையது சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான விஷயமாகும். வேலைகள் செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். வேலை செய்யுங்கள், உணவு சமையுங்கள், இருந்தாலும் நினைவில் இருந்து கொண்டு செய்யும் போது உணவும் சுத்தமாக இருக்கும். எனவேதான் பிரம்மா போஜனத்தை தேவதைகளும் விரும்புகிறார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. உண்மையில் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தங்களை தேவதைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது என்று பாபா புரிய வைக்கிறார். அந்த தர்மம் மறைந்து விட்டது. இப்பொழுது மனிதர்கள் எவ்வளவு விகாரிகளாக, குற்ற பார்வையுடையவர்களாக இருக்கிறார்கள். நான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். நாம் ஹெல்த், வெல்த் மற்றும் ஹாப்பினஸின் ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் 21 தலைமுறைக்கு தேவதையாக ஆகிறீர்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் உங்களுடைய உண்மையிலும் உண்மையான இறை நண்பன் என்று பாபா கூறுகிறார். அல்லாவுதீன் நாடகம், ஹாத்தம் தாய் நாடகம் போன்ற அனைத்தும் இந்த சமயத்தினுடையதாகும். அதாவது அல்லாவுதீன் கதையில அவரிடம் அற்புத விளக்கு இருந்தது, அதை தேய்ச்சாலே அவருக்கு எல்லாமே கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நமக்கு ஞானம் என்ற விளக்கு கிடைச்சிருக்கு. அதை நல்லா நம்ம உணர்ந்து பாபாவை நினைச்சோம் அப்படின்னா
நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே கிடைச்சிடுறது. அற்புத விளக்கு போல அந்த தாய் தவறுக்கு பாதுகாப்பிற்கானதாக இருந்தது. அதுபோல பாபா நினைவு இருக்கிற வரைக்கும் உங்களை மாயா தாக்காது. பாபாவை மறந்துட்டீங்கன்னா மாயாவினுடைய அட்டாக் ஆரம்பமாயிடுது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபாவின் நினைவின் கூடவே குஷியாக இருப்பதற்கு 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், டபுள் அஹிம்சையாளர்கள் ஆகுவதற்காக விகார பார்வையை மாற்றி தூய்மையான பார்வையாக ஆக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். வரதானம். சர்வசக்திவான் தந்தையை கம்பைன்ட் ரூபத்தில் கூடவே வைத்து கொள்ளக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எந்த குழந்தைகளோடு சர்வசக்திவான் தந்தை இணைந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வசக்திகள் மீது உரிமை இருக்கிறது. மேலும் எங்கு சர்வசக்திகள் இருக்கிறதோ அங்கே வெற்றி கிடைக்காமல் இருப்பது என்பது அசம்பவம். ஒருவேளை சதா பாபாவுடன் இணைந்திருப்பது குறைவாக இருந்தால் வெற்றியும் குறைவாகத்தான் இருக்கும். சதா துணையை கட்டி காப்பாற்றக்கூடிய அழியாத துணைவரை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது வெற்றி பிறப்புரிமை ஆகிவிடும். ஏனென்றால் வெற்றி மாஸ்டர் சர்வசக்திவானின் முன்னும் பின்னும் சுற்றி கொண்டே இருக்கும். ஸ்லோகன். யார் விகாரங்கள் என்ற அழுக்கை தொடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான வைஷ்ணவர்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. நாம் சர்வசக்திவான் தந்தையின் குழந்தைகள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். அனைத்து சக்திகளும் நம்முடைய ஆயுதங்கள், நம்முடைய அலங்காரங்கள். அலங்காரங்களை தரித்த ஆத்மாக்கள் சதா சக்திசாலிகளாக மற்றும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் ஆடுவதில்லை. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த நினைவின் மூலம் மகாவீரர் ஆகுங்கள். அப்போது வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். நெற்றியில் வெற்றியின் அழியாத திலகம் ஜொலித்து கொண்டிருக்கும். ஓம் சாந்தி. सर्वशक्तिमान की संतान हो तुम, सर्वशक्तिमान की संतान हो। कौन कहता है महज इंसान हो, सर्वशक्तिमान की संतान हो तुम, सर्वशक्तिमान की संतान हो।
वाणी में माधुर्यमय वरदान हो, वरदान हो। सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। तुम में संचित स्नेह शक्ति संपदा, तुम अमर निर्भय सदा और सर्वदा। तुम में संचित स्नेह शक्ति संपदा, तुम अमर निर्भय सदा और सर्वदा। दिव्य ज्योति पुंज की पहचान हो, पहचान हो। सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। कौन कहता है महज इंसान हो, सर्वशक्तिमान की